ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முட்டை தொக்கு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் முட்டை தொக்கு சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். இதில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பீட்டர் வச்சு முட்டையை நல்லா கலந்து விடுங்க. எல்லா முட்டையும் நல்லா ஒன்று சேர இந்த மாதிரி கலந்து வரணும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு குழிப்பணியாரம் கல்லில் எண்ணெய் ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சூடானதும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு முட்டையை எடுத்து எல்லா குழிலையும் ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு கழிச்செஞ்சானதும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எந்த தொக்கு செஞ்சிங்கனாலும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டில் அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கட்டும். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி குழஞ்சி வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இதில் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவை இந்த மாதிரி வதக்குறப்போ நமக்கு நேச்சுரலாக கலர் கிடைக்கும். இது கூடவே ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த முட்டை அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கமகமன்னு சூப்பரான முட்டை தொக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த டிஷ் சப்பாத்தி ரைஸ்க்கெல்லாம் போட்டு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் சுட சுட ரைஸ்க்கு மேலே இந்த தொக்கு கொஞ்சமாக வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னே தெரியாது. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.